அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகியான காளியம்மாளா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லோருமே அதிர்ந்து போற அளவுக்கு தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றதா முழுமையான வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலே கட்சியை குறித்த முழு புரிதல் கூட இல்லாதவங்களுக்கு கூட ஞாபகம் வரக்கூடிய இரண்டு முகங்கள் அப்படின்னா சீமான் மற்றும் காளியம்மாள் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் முழுக்க காளியம்மாளுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் புரிதல் இருக்கிறவங்க கூட சாட்டை துரைமுருகன், இடுமானம் கார்த்தி, ஃபாத்திமா, ஹுமாயூன் இந்த மாதிரி பல பேர்கள் தெரிய வரும். ஆனால் நாம் தமிழர் கட்சி குறித்த சரியான விவரம் தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் தான் அதிகமாக நினைவு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் அப்படின்னு எல்லா வலைதளங்களையுமே காளியம்மாளுடைய வீடியோக்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. காளியம்மாள் பார்த்தீங்கன்னா வெறும் நாம் தமிழர் கட்சியுடைய குறியீடாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏழை பெண்கள், ஒவ்வொரு மீனவ பெண்களுடைய குறியீடாக இருக்க காரணத்தினாலேயே ஒவ்வொருவரும் அவங்களை அதிகமாக ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமானை தாண்டின ஒரு வளர்ச்சி காளியம்மாளுக்கு இருக்கோ, அதுவும் இந்த ஒரு வருடத்தில் இருக்கோ அப்படின்ற விமர்சனங்கள் நிறைய இடங்களில் போயிட்டு இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணம் தொலைக்காட்சிகளில் வர விவாத மேடைகள் அனைத்திலையுமே நாம் தமிழர் கட்சிக்கு சார்பில் காளியம்மாளுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா தெரிக்க விடுற வகையில் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய காளியம்மாள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இமேஜ்ல இருக்கக்கூடிய காளியம்மாளா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லோருமே அதிர்ந்து போற அளவுக்கு தற்போது ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஆடியோ அப்படின்னும், மற்றும் ஒரு சில பேர் இது ஒரு பழைய ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாளை கண்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பேசியிருக்காரு. கட்சி வளர்க்குற வேலையை தான் என்னால் பார்க்க முடியும், உங்களே என்னால் கவனிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பெருமைக்காக 2000 பணம் கொடுக்குறதும் செல்ஃபோன் கொடுக்குறதும் அப்படின்னு நிறைய வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஒரு தனியான கூட்டம் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னும், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் ஒழுக்கமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் முழுக்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த ஒரு ஆடியோவை சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் எங்களால் இணைக்க முடியல. இந்த ஆடியோவுடைய லிங்கை கமெண்ட்ஸில் முதல் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறோம், அதை நீங்கள் பார்க்கலாம்.